பொங்கலை முன்னிட்டு கடந்த ஜனவரி 10ஆம் தேதி வெளியான படம் தான் பேட்டை. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஜய் சேதுபதி, பாபி சிம்லா, நவாசுதீன் சித்திக், சிம்ரன் த்ரிஷா உள்ளிட்ட நட்சத்திர பட்டாளமே இந்த படத்துல இருந்து நடிச்சிருக்காங்க. கார்த்திக் சுப்ராஜ் இயக்கிய இந்த படம் ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்றது. மேலும் மற்றொரு பொங்கல் ரிலீஸ் ஆக வெளியான படம் தான் விஸ்வாசம். தல அஜித் சார், நயன்தாரா நடித்த படத்தை டைரக்டர் சிவா டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. தந்தை மகள் இடையேயான பாச பிணைப்பை பேசிய இந்த படம் ரசிகர்களுடைய பேராதரவு பெற்றது அப்படின்னே சொல்லலாம். ஒரே நாள்ல வெளியான 2 படங்களுமே தற்போது 100வது நாள் எட்டி இருக்கு. இது குறித்து கருத்து தெரிவித்த பேட்டை இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ், பேட்டை படத்தின் மீது காட்டிய அன்புக்கு தலைவருடைய ரசிகர்கள் மற்றும் பார்வையாளர்களுக்கு நன்றி அப்படின்னும், படம் 100 நாட்களை கடந்துள்ளதால ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கணும், பேட்டை படக்குழு சார்பாக லவ் யூ தலைவா அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. விஸ்வாசம் படத்துடைய இயக்குனர், நன்றி தல சார், தல ரசிகர்கள் நயன்தாரா மேம், ஜெகபதி பாபு மற்றும் படத்துல நடித்த எல்லா கலைஞர்களுக்கும் நன்றி, படக்குழுவினர்கள், டெக்னீஷியன்கள், சத்யஜோதி பிலிம்ஸ், எங்களை நேசிக்கும் எல்லா மக்களுக்கும் நன்றி அப்படின்னு இவங்களும் ஒரு ட்வீட் போட்டு அசத்தி இருக்காங்க. அஜித் சார் நடிப்புல நேர்கொண்ட பார்வை படத்திற்கான அனைத்து ஷூட்டிங்கும் முடிந்து விட்டது. படம் ஆகஸ்ட் 10ஆம் தேதி வெளியாகும் அப்படின்னு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்துட்டாங்க. சிவா சாருடைய டைரக்ஷன்ல வீரம் வேதாளம் விவேகம் விஸ்வாசம் படத்தை தொடர்ந்து சிவா சாருக்கு சற்று ஓய்வு விட்டு பாலிவுட்ல அமிதாப் பச்சன் சாருடைய நடிப்புல வெளியான பிங்க் பட ரீமேக்ல அஜித் சார் நடிச்சு முடிச்சிட்டாரு. இந்த படத்துடைய படப்பிடிப்பு முடிந்து விட்டதாக அறிவிப்பு முன்னாடியே வெளியாச்சு. இதனால படத்துடைய அடுத்த கட்ட வேலைகளான எடிட்டிங் வேலைகள் தற்போது விறுவிறுப்பாக நடந்துட்டு வருது. இந்த நிலையில இந்த படத்துல இருந்து ஒரு மாசான தகவல் வெளியாகி இருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த படத்துல தல அஜித் தற்போது நாட்டுல பெண்களுக்கு எதிராக நடந்து வரும் குற்றங்களை எதிர்த்து படத்துல 2 நிமிடம் மாஸ் வசனம் பேசுகிறாராம். மேலும் இந்த வசனம் இடம்பெறும் காட்சிகள் ரசிகர்கள் திரையரங்குகள்ல வேற லெவல்ல கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கண்டிப்பாக கொலை மாஸ் தான் போங்க. மேலும் இந்த படத்துடைய ட்ரீசர் அப்டேட், அதாவது அஜித் சாருடைய பிறந்தநாள்ல வெளியாகலாம் அப்படின்னு கோலிவுட் வட்டாரத்துல கிசுகிசுக்கப்படுது. இதற்கான பணிகளும் தற்போது தீவிரமாக நடந்து வருவதாகவும் சொல்றாங்க. இந்த தகவல் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. எவ்ரி ஃப்ரைடே இந்த தலப்போட வருமா ஷோவை நாங்க போஸ்ட் பண்ணிடுவோம். நீங்க மறக்காம பாருங்க. இந்த 2 வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.